கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மனமாற்றத்திற்கு அழைப்பு கொடுக்கும் தவக்காலத்தில் பயணப்பட்டிருக்கும் நாம் இன்றைய நாளில் தியானிக்க இருக்கிற இறைவார்த்தை பகுதி ஊதாரி மைந்தன். பாவத்தால் கடவுளுடைய மகன் மகளெனும் நிலையை இழந்த ஒருவனுக்கு மீண்டும் கடவுள் அந்த நிலையை கொடுப்பார் என்கிற ஒரு ஆறுதலான செய்தியை கொடுப்பதாய் இன்றைய நாளில் இந்த ஓமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நாளில் நாம் வாசிக்கிறோம், 2 பிள்ளைகள். முதல் மகனை பரிசேயராய் நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள், 2வது மகனை நீங்கள் எப்படி ஒரு பாவியாக எண்ணிக்கொள்ளுங்கள். இந்த எளிய மகன் என்ன செய்கிறான்? தன் தந்தையிடத்தில் செல்வங்களை எல்லாம் கேட்கிறான். அதை பெற்றுக்கொண்டு அவன் தொலைதூர நாட்டுக்கு பயணப்படுகிறான். இந்த தொலைதூரம் என்பது என்ன? ஒருவன் கடவுளுடைய அன்பு பராமரிப்பிலிருந்து அகன்று செல்வதை குறிக்கிறது. ஆனால் சென்ற இடத்தில் அவன் மகிழ்வோடு வாழ்ந்தானா? இல்லை. ஏனெனில் எது தனக்கு நிறைவை கொடுக்கும் என சொல்லி அவன் சென்றானோ அந்த பணம் மிக நீண்ட ஓட்டத்தில் அவனுக்கு நிறைவை கொடுக்கவில்லை. பணம் ஒன்றுமில்லாமல் போகிறது. நண்பர்கள் விலகிச் சொல்லுகிறார்கள். அன்றாடம் அறுசுவை உணவை உண்டவன் கடைசியில் பன்றிகளுக்கு கிடைக்கும் நெற்று கூட தனக்கு கிடைக்காதபடி அவன் வேதனைப்படுகிறான். அந்த நிலையில் அவனுக்கு ஒரு தெளிவு பிறக்கிறது. நான் மீண்டுமாய் என் தந்தையிடத்தில் சென்று என் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஒரு மகனாய் அல்ல, ஒரு பணியாளனாய் வாழ்வதற்கான அழைப்பை என் தந்தையிடத்திலே நான் கொடுக்க இருக்கிறேன். என் தந்தை என் அழைப்பை ஏற்றுக்கொண்டால், என்னை மீண்டுமாய் அவர் ஏற்றுக்கொண்டால் நான் மகிழ்வோடு நிறைவோடு வாழ்வேன் என சொல்லி அந்த ஊதாரி மைந்தன் தன்னுடைய பாதங்களை தன் தந்தையை நோக்கி எடுத்து வைத்தானே, அந்த முதல் அடிதான் அவனுடைய மனமாற்றத்தினுடைய முதலடியாயே மாறிப்போகிறது. தன் தந்தையை நோக்கி வருகிறான், தள்ளாடி வருகிறான். பாருங்களே, தொலைதூரத்திலிருந்து தன் மகன் வருவதை தந்தை பார்க்கிறார். யூத கலாச்சாரத்தில் வயதான ஒருவர் ஓடி செல்வது என்பது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய செயல் அல்ல. அவருடைய வயதுக்கும் அவருடைய மாண்பிற்கும் அது ஒவ்வாத காரியம். ஆயினும் தன்னை நோக்கி தள்ளாடி வருகிற மகனை நோக்கி இந்த தந்தை ஓடி செல்கிறார். அந்த மூலச்சொல் சொல்வது என்ன? ஒரு ஓட்டப்பந்தய வீரன் பந்தயத்தில் ஓடுவதை போல இந்த தந்தை தன் மகனை நோக்கி ஓடுகிறார். இந்த மகன் தன் தந்தையிடத்தில் அறிக்கையிடுவதற்கு முன்னதாகவே தன் மகனை அவர் ஆறத் தழுவுகிறார். தந்தையே, என்னை மன்னியும், என்னை நீ ஒரு பணியாளனாய் ஏற்றுக்கொள்ளும் என அவன் சொல்லவில்லை. அதற்கு முன்னதாகவே தந்தை அவனை ஆரத்தலையை முத்தமிட்டு அவருக்கு 3 பரிசுகளை கொடுக்கிறார். முதலில் ஆடை என்கிற மாண்பினால் அந்த மகனை அவர் உடுத்துகிறார். மோதிரம் என்கிற அதிகாரத்தை, உரிமையை தன் மகனுக்கு அவர் மீண்டும் கொடுக்கிறார். இனி நீ அடிமை அல்ல, நீ உரிமை மகன் என சொல்லி நீ விடுதலை பெற்றவன் என்பதை குறிக்கிற விதமாக அவன் கால்களுக்கு அவர் செருப்பை அணிவிக்க சொல்லுகிறார். மீண்டுமாய் திரும்பி வந்த தன் மகனுக்கு அவன் இழந்த அதே நிலையையே அந்த தந்தை கடவுள் மீண்டும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். தன் மகனின் வருகையில் அவர் அகமகிழ்கிறார். பாருங்கள், தன் தந்தையோடு அவன் இணைந்து கொள்கிறான். ஆகவேதான் சொன்னேன், மனமாற்றம் அடைகிற பொழுது ஒருவர் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்கிறார். அதையும் கடவுளுடைய திருக்கரங்களிலிருந்தே அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் பாருங்கள், முதல் மகன் இங்கு சற்று மனக்கலக்கம் அடைகிறார். முதல் மகன் பரிசேயர் என சொன்னேன். அவருடைய கலக்கத்திற்கு என்ன காரணம்? நான் வாழ்நாள் முழுமைக்கும் உம்மோடு இருக்கிறேன், சட்டங்களை கடைபிடிக்கிறேன், ஆனால் என்னையும் இந்த பாவியையும் உம்மை விட்டு பிரிந்து சென்று உம்மை மனவேதனைக்குட்படுத்திய மகனையும் நீர் ஒரே தராசில் நடத்துகிறேன் என்பதுதான். ஆனால் கடவுள் சொல்லுகிற செயல் என்பது என்ன? அவருடைய களஞ்சியம், அவருடைய இரக்கப்பெருக்கு யாருக்கும் அள்ளி கொடுப்பதால் குறைந்து போவதே கிடையாது. எவரொருவர் ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாய் வாழ்கிறாரோ அவர் மனம் மாறி வருகிறவரை ஏற்றுக்கொள்வதில் தயக்கமும் தாமதமும் இருக்கக்கூடாது என்பதுதான் தன் மூத்த மகனுக்கு இளைய மகனை ஏற்றுக்கொள்வதன் வழியாக தந்தை கொடுக்கிற ஒரு உன்னதமான செய்தி. இயேசுவை வரி தண்டுபவர்களும் பாவிகளும் சூழ்ந்து வந்த அக்கால சூழலில் இயேசுவை குற்றப்படுத்திய பரிசேயர்களுக்கு இயேசு கொடுக்கிற செய்தி என்ன? அவன் மனம் மாறி மீண்டுமாய் என்னை நோக்கி வருகிற பொழுது நான் அவனை ஏற்றுக்கொள்வதில் தயக்கம் காண்பிப்பது இல்லை. நீங்கள் கடவுளுக்கு பிரமாணிக்குமாய் இருந்தாலும் தன் குற்றத்தை உணர்ந்த ஒருவன் திரும்பி வருகிற பொழுது அவனை நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஊதாரி மைந்தனை தந்தை, அதாவது கடவுள் ஏற்றுக்கொள்வதன் வழியாகும் பரிசேயர்களுக்கு அவர் கொடுக்கிற செய்தியாகும். இன்றைய நாளில் நாமும் உலகத்தின் பின்னால் சென்றிருந்தால் அது நிறைவு கொடுக்காது என்பதை உணர்ந்து தந்தையை நோக்கி திரும்பி வருவோம், மனமாற்றம் அடைவோம். நாம் இழந்ததை தந்தை நமக்கு மீண்டுமாய் கொடுக்க காத்திருக்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.